திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் பிரிந்திருந்ததால் திமுக வெற்றி பெற்றது. பாடா பானைக்கு பிறந்த பன்னி என்ன டேப்பே இல்லாம ரோட்ல அளக்குற ஆட்டிட்டு வந்து நிக்கிற. அதற்கு சொல்லணும் உங்களுக்கு. நீங்க எதிர்பார்க்கிற வார்த்தையை நான் பேசணுன்றது. யார் அவன் இவ்வளவு டென்ஷன் ஆவறானே? மச்சான் இங்க வந்து பாரு. ஆமா ஆய் போற மாதிரி ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கான். அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் கட்சி விறுவிறுன்னு வளருது அப்படின்னு ஒரு இமேஜ் ஏற்படுத்துறாங்க. அந்த எலெக்ஷன்ல ஒண்ணு காணுமே. ஒண்ணு கூட கிடைக்காது. ஓனான வேட்டிக்குள்ள விட்ட கதையாயிருச்சு. அதான் இந்த எலெக்ஷன்ல நெல்லுடான்னு சொல்லியிருக்கிறேன். எழுதி வச்சுக்கோங்க. டெபாசிட் கூட வாங்க மாட்டோம். இங்க பாருங்களேன், கட்சி 14லயே நாம இதே மாதிரியா 2 திராவிடியன் பார்ட்டி இல்லாம நாம கூட்டணி அமைச்சோம். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. இன்னைக்கு தமிழ்நாட்டுல திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற செக்ஷன் ஒரு 18+% வந்திருக்கு. தமிழ்நாடு புதுச்சேரியில் 40 தொகுதிகளையும் கைப்பற்றி திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்றுள்ளது. ரெக்கார்ட்ஸை பார்த்துக்க. இது வரைக்கும் ஒரு ஃபைட்லயும் தோத்து போல. எலெக்ஷன்ல திமுக 6% தன்னுடைய வாக்குகளை இழந்திருக்கிறது. சொல்லவே இல்ல. நீங்க என்னவோ அவங்க 40 எடுத்திருக்காங்கிறதுனால தெளிவா புரியுற மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்றேன். மேல இருந்து பாறை உருண்டு விழுது. அது உருண்டு வந்துகிட்டு இருக்கும் பொழுதே இடையில ஃப்ரீஸ் பண்ணி படம் எடுக்கிறோன்னு வைங்க. அப்ப கொஞ்சம் தூரம் தான் சரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைப்போம். we have to wait till it reaches the ground. என்ன ஒரு புத்திசாலித்தனம். நான் என்ன சொல்றேன், இந்த தேர்தல்ல திமுக வெற்றி பெற்றதுக்கு பிரதான காரணம் திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் பிரிந்திருந்ததால் திமுக வெற்றி பெற்றது. பேந்ததுனா பேப்பையல. ஆனா பிஜேபிக்கு நோக்கம் திமுகவை தோற்கடிக்கணுங்கிறது மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கீழே விழுந்து மீசில மண்ணு விட்டாத மாதிரி பேசுற பாரு. மிதிச்சன அப்படியே முகரையில. இல்ல உங்களால ஒரு நல்ல அலைன்ஸ் சேர்க்க முடியலையே. வேண்டாங்கிறேன் நான். ஏயா ஏவாய கிளறீங்க. நீங்களா ஒரு முடிவெடுத்து ஏதாச்சும் பண்ணி தொலைங்க. கட்சிக்கு குறிக்கோள் என்ன அப்படிங்கறத வச்சுதான் அது கூட்டணி வைக்கணுமா வேண்டாமா அதெல்லாம் நம்ம முடிவு பண்ணணும். தமிழ்நாட்டுக்கு மட்டுமாச்சு வட சின்னம் கேட்டு வாங்கிக்கலான்னு இப்ப தோணுது. செலவும் கம்மியாகும். இப்போ தனியாகவே பாரதிய ஜனதா கட்சியை கொண்டு வரணுங்கிறது என்னுடைய நோக்கம்னு சொன்னா பிஜேபி கேன் வெயிட் ஃபார் ஒன் மோர் எலெக்ஷன். எதுக்கு உன காரி துப்புறதுக்கா? வாங்கினது பத்தலையா? அதனால அண்ணாமலை நீங்க எதிர்பார்த்த ஒரு செரிஸ்மேட்டிக் லீடர் இல்லைங்கிறது இப்பயாவது புரியுதா உங்களுக்கு? நான் தான் சொன்னேன்ல, இந்த அண்ணாமலை என்ற ஆடை உள்ள விட்டுதான் நான் பண்ண தப்பு. அவன் ஒன்னுத்துக்கும் ஆக மாட்டான். டெய்லி எங்கேயாச்சும் ஓட்டவாயை விட்டுட்டு வந்துடுறான். அவனால தினம் ஒரு பஞ்சாயத்து. பாருங்க, வளர்ற கட்சி வளர்ந்துகிட்டே இருக்கும்பொழுது ஐயோ இந்த குழந்தை கையை பிடிச்சாதான் நடக்கிறது அப்படின்னு நம்ம 8 மாசத்துல சொல்லக்கூடாது. நல்லா வருவான ஒரு பையனை தத்தெடுத்து வளர்க்கணும். அவன் தடுதல் ஆகிட்டு என்ன சார் பண்ண முடியும்? ஒழுங்கா வளர்க்கறதுனா ஏன்டா தத்தெடுக்கிற? 8 மாசத்துல குழந்தை கையை பிடிச்சா நடக்கும். அப்புறம் குழந்தை அதுவா நடக்கும். புரியுறதா? ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத. நேரத்துக்கு அடுத்தாத நல்ல விவரமா பேசு. எனக்கு ஓட்டை விட முக்கியம் ஓரளவு நேர்மை, இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்றீங்க. யார் நீயா? அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? சொல்லிட்டு பார்த்தா சம் தேவையில்லாத எலிமெண்ட்ஸோட கூட்டணி வைக்கிறீங்க. இல்ல ஒரிஜினல் அப்பா ஆத்தா இல்லைன்னா அடுத்தவனை தான் அப்பா சொல்ல வேண்டிய கட்டாயம் இப்ப பிஜேபிக்கு இருக்கு. இல்ல நாம கூட்டணி வச்சோம், அவர் மீது குற்றச்சாட்டு. விஜய் செஞ்சா குழப்பம் அறிங்கிறீங்க. விஜய் கொள்கையே குழப்பம். தம்பி மவனே என்னைக்கா தனியா மாட்டு வேலடா. அன்னைக்கு பாரு உன்னை சாகடிக்க விட மாட்டேன்டா. உங்க கொள்கையிலும் குழப்பம் இருக்கு, உங்க நேர்மையிலும் பயங்கர குழப்பம் இருக்கு. இந்த நாட்டுல உயிரோட வாழ தகுதி இல்லாத ஒரு கட்சின்னா பிஜேபி தான்டா. நீங்க ஏடிஎம்கே கூட்டணி வச்சிருந்தா பிஜேபி இன்னும் நல்ல ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைச்சிருக்கும் இல்லையா? அதெல்லாம் தப்பு. நீங்க எங்க பாருங்க, அனைத்து உலக கட்சிகளோடு கூட்டணி வைங்க. ஐயா ரஜினிகாந்தோடு வைங்க. ஐயா ட்ரம்ப் கூட வைங்க. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. இப்போ கட்சியோட இலக்கு என்ன ஆனாலும் சரி திமுகவை ஆட்சிக்கு வராம தடுக்கணும். நம்ம குறிக்கோள் பாரதிய ஜனதா கட்சியை முதன்மை நிலைக்கு. நீங்க எடப்பாடியை பகைச்சிட்டு நல்ல சான்ஸை விட்டுட்டீங்களா? அந்த கதையை கேட்டீங்கன்னா மானங்கட்ட பொழப்பு. டெய்லி செத்து போலாம்.
யாரா உங்க கட்சியில ஒரிஜினல் எவன் வச்சுக்கிறீங்க? சார் நான் இஃப்ஸ் அண்ட் பட்ஸுக்கு நான் போகவே விரும்பல. நான் என்னைக்குமே 35 இயர்ஸாக இந்த பார்ட்டியில் பொறுப்பில் இருக்கிறேன். ஆக வேலையே செய்யாம தின்னுட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். ஆனால் கூட்டணி பற்றி நான் பேசியது கிடையாது. இப்போவும் கூட்டணி பற்றி பேச மாட்டேன். தேரும் நம்பிக்கை இருக்கிற பிள்ளைக்கு தான் டியூஷன் வைப்பாங்க. தேராதுன்னா டியூஷன் மாஸ்டரே சேர்க்க மாட்டான். இன்னைக்கு விஜய் பேசி கொண்டிருக்கின்ற விஷயங்கள், அதனால் தமிழ்நாட்டில் ஏதோ சில சலசலப்புகள், நாம் தமிழர் பாதிப்பு இருக்கு. மானங்கட்டு வாழறதை விட மானத்தை காப்பாத்துறதுக்காக போராடி சாவதே மேல். நாம் தமிழர்ல பாதி மாவட்ட நிர்வாகிகள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். இது உனக்கு தெரிஞ்சு போச்சா? அப்போ விஜயினுடைய வருகையால் தாக்கம் எங்க வரலாம்? நாம் தமிழர் கட்சிக்கு வரலாம். அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தம்பியா வர்றாரு, தளபதியா வர போறாரு, நம்ம அரசியல கூர்மையை வைக்க தான் வர போறாரு, நம்ம சேர்ந்து பயணிக்கலாம் அப்படிங்கிற மண்ணில் தான் இருந்தாங்க. அதான் யதார்த்தமான உண்மை. விஜயோடது உளுத்து போன திராவிடியன் ஸ்டாக் வாதங்கள் தானே இவர் கொள்கையா இருக்கு. இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும்? பைத்தியம். விஜயின் வருகையால் பாதிப்பு வந்தால் 2 பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வரும். ஒன்று டிஎம்கே, இன்னொன்று நாம் தமிழர். அதனால பாரதிய ஜனதா கட்சி அதை பற்றி கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. கொடுத்து வைத்தவன் கும்மாளம் அடித்துக் கொண்டிருக்கிறான், முடியாதவன் சும்மா மூடிக்கொண்டுதான் நிற்க வேண்டும். ஒரு சீமான் சொல்றாரு, ஒன்னு திராவிடத்தை பத்தி பேசு, இல்ல தமிழ் தேசியம் பேசு அப்படிங்கிற அளவு கோவப்படுறாரு. அவர் கோவப்படுறதுலேருந்தே என்ன தெரியறது, எங்க பாதிப்பு கொஞ்சம் கூடுதலா தெரியறதோ. இதெல்லாம் ஓவர் நக்கலு. கருணாநிதி குடும்பம் ஆந்திராலேருந்து ஒரு ஆத்தன்டிக்னு ஒன்று வேணுமோ சித்தருங்க. அப்படி ஆத்தன்டிக்னு பார்த்தா நீங்க கைபர் போலன் கணவாயிலேருந்து வந்ததுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? நீங்களே ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு வழி தவறி கைபர் போலன் கணவாய் கூட்டமா வந்த ஒரு கூட்டம், ஐயோக்கிய கூட்டம், திருட்டு கூட்டம், பொறுக்கி கூட்டம். இப்போ லாஜிக்கா பேசுவோம். இஸ்லாம் கிறிஸ்தவ மதம் வெளிநாட்டிலேருந்து வந்தது. ஐயோ ஆரம்பிச்சுட்டான்டா இவன் இம்சை, இனிமே தாங்க முடியாதப்பா. என் மேல சார் உங்களுக்கு தெரியுமா 30 FIR இருக்கு. யாராவது ஒருத்தர் உங்க சித்தாந்தத்துக்கு எதிராக பேசுனா உடனே அவனா தேச துரோகின்னு நீங்க நான் இப்ப சொல்றேன், இதுதான் சொல்றேன். ஐ அம் நாட் ப்ரிப்பேர்ட் டு ஆன்சர் யூ. யூ ஆர் ஆன்டி இந்தியன். இவருக்கு இதான் வேலை. திருமாவளவன் தேச துரோகி சமீபத்தோட சொல்லியிருக்கீங்க. ஏன் இப்படி சொல்றீங்க? இவங்க திருந்தணும் அப்படின்றதெல்லாம் நாம ஆசைப்படுறதுதான் நடக்குமான்னு தெரியல. இந்த நாட்டுக்கு எதிராக பேசுறவன், இந்த நாட்டின் ஆர்மியை எதிர்த்து ஆயுதம் தூக்கினவன், அவனை கொன்னா வாய முடின்னு இருக்கணும். இல்ல நீ அதை பாராட்டு. யாரு புறம்போக்கு திருமாவளவனே திட்டுறீங்க நீங்க? திருமாவளவன் சமூக விரோதி சார். மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? சரி, இந்த மக்கள் தானே டிஎம்கே ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறாங்க. நீ என்னதான் கதையாச்சு விட்டாலும் நம்ம மக்கள் யாரும் பாஜகவுக்கு ஓட்டு போட போறதே கிடையாது, திமுக தான் ஓட்டு போட போறாங்க. 99 வருஷத்துல எந்த பிரிவினையும் இல்லாமல் செயல்படுற ஒரு ஸ்தாபனம் RSS. ஆனா இந்த டைலாக் இப்ப நீ என்கிட்ட சொன்னா சரி, இதே டைலாக் எங்க அண்ணன் சிவாஜி கிட்ட போய் பேசியிருந்தா. ஆனா நீ இந்த RSS சொல்ற பாரு, RSS அவன் தீவிரவாதி. RSS இட் இஸ் a terrorism. சார், அமரன் படம் நீங்க பாத்துட்டீங்க இல்லையா? பார்த்தேன். ஆஹா, இது அது இல்ல. மெர்சல் படத்தை இணையத்தில் திருட்டுத்தனமாக பார்த்தேன் என்று H. ராஜா ஒப்புக்கொண்டிருப்பது வேதனை அளிப்பதாக தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷால் வலியுறுத்தியுள்ளார்.